வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஞானக்களஞ்சியம் என்ற நூலிலிருந்து நாளொரு நற்கவியாக இன்றைய கவியை நாம் பார்க்க இருக்கின்றோம். கடவுள் யார் என அறிய ஆர்வம் கொண்டு கருத்துடனே ஆராயும் அன்பாய் கேளாய். கடவுள் ஒன்றே பூரணமாம், ஓமை இல்லை. கருத்தொடுங்கி கருத்தறிந்த நிலையில் மௌனம். கடவுள் மனம், சுவை, ஒலி, ஒளி, இறுக்கம் இவையாய் உள்ளான். கடவுளே அணு அண்ட பிண்டமானான், கருத்தானான், அந்நிலையே நீயும் நானும் என்று சிறப்பாக கடவுள் நிலையை அருட்தந்தை உணர்ந்து ஓதியிருக்கிறார். அப்படி கடவுளை யார் என்று ஆர்வமாக தேடிக்கொண்டிருக்கின்ற நாம், நான் சொல்கிறேன் அதை கேளுங்கள் என்று மகரிஷி கூறுகிறார்கள். எது தெய்வம் என்பது சரியா, யார் தெய்வம் என்பது சரியா என்ற கேள்விக்கு எது தெய்வமே என்பது சரி என்ற ஆணித்தரமாக நாம் சொல்லக்கூடிய வகையிலே அருட்தந்தை நமக்கு கடவுள் நிலையை உணர்த்திருக்கின்றார். அது பூரணமாக இருப்பதாகவும் அதற்கு ஓமையே கிடையாது, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது, எல்லையற்றது, பரிபக்குவமானது, பூரணமாக இருக்கிறது, எல்லாமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய கடவுளுக்கு எந்தவித ஓமையும் கிடையாது என்று அருட்தந்தை கூறுகிறார்கள். இதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா, நம்முடைய கருத்தொடுங்கி நாம் மௌன நிலையிலே சிந்திக்கும் போது அந்த தெய்வ நிலையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதற்கு பேருதவியாக இருப்பது அந்த மௌன நிலையாகிய மௌனம்தான். கடவுள் மனம், சுவை, ஒலி, ஒளி, அழுத்தம் என்ற நிலையாக இருக்கின்றான் என்பதையும் கூறுகிறார்கள். ஆகவே கடவுளே அணுவாக இருக்கிறார். அந்த அணுக்களிலிருந்து தன்மாற்றம் அடைந்து இந்த பிண்டங்களிலேயும் இருக்கிறான். அண்ட பிண்டமானான் என்ற இறைநிலையை அருட்தந்தை நமக்கு தெளிவாக கூறுகிறார்கள். அந்த கருத்தானான் நிலையை உன்னுள்ளேயும் என்னுள்ளேயும் இருக்கிறது, நீயும் நானும் தெய்வத்தினுடைய அம்சம்தான் என்பதை பாரதி சொன்னது போல, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்குமிடமெல்லாம் நாமின்றி வேறில்லை என்று கூறுவார்கள். அந்த வகையிலே அருட்தந்தை அவர்கள் இறைநிலையை நமக்கு உணர்த்தும் போது தான் உணர்ந்தது உணர்ந்தவாறே நமக்கு அருளிருக்கின்றார். ஆகவே நாம் தெய்வத்தினுடைய அம்சம் என்பதை உணர்ந்து கொண்டு நமக்குள்ளாக அந்த இறையை நாம் உணரும் பொழுது நாம் யாரை பார்த்தாலும் அந்த தெய்வ நிலையிலேயே நாம் காண முடியும். அப்பொழுது யாருக்கும் நம்மால் முடிந்த அளவிலே எண்ணம், சொல், செயலாலே துன்பம் தராமல் இருப்பதற்கு அந்த கடவுள் நிலையை நமக்குள்ளாக நாம் உணர வேண்டும் என்றுதான் இந்த கவி வலியுறுத்துகிறது. ஆகவே தெய்வம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அது நீயாகவும் நானாகவும் பல உயிர்களாகவும் பரிணமித்திருப்பதனால் எல்லாம் ஒன்றே என்பதை அருட்தந்தை அவர்கள் நமக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறார் என்பதை இந்த கவியின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும், மையறிவு வாழ்க்கை இன்ப துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் ஆட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேல் ஓங்குக, உள்ளமெல்லாம் ஒன்றுபடை என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.